வணக்கம். நவம்பர் மாதம் 19ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். திடீரென்று எதுக்காக அந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து அதில் வச்சவே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அவசரமாக இரவிரவாக கொண்டு வந்து புத்தர் சிலை வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஒரு கோயில் கட்டுறன்னு சொன்னால் அப்படி கட்டுறது இல்லையே, அது முறைப்படி எல்லாருக்கும் சொல்லி ஒரு பெரிய நிகழ்வாக செய்து முறைப்படி தானே செய்யணும். அப்போ இரவிரவாக கொண்டு வந்து வைக்கக்குள்ளேயே ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்தது, இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி. அதுக்கான உண்மையான காரணம், சரியான காரணம் வந்து இப்போ வெளியாகி இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த இடம் இருக்குது தானே, அந்த இடத்துல வந்து அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி ஒரு விகாரை முதல் இருக்கையில் 1951ஆம் ஆண்டில் அந்த இடத்துல விகாரை எல்லாம் இருக்கையிலையாம். அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வந்து உறுதிப்படுத்திக்கார், அந்த இடத்துல வந்து எந்த விதமான விகாரையும் இருக்கையில் என்று சொல்லி. அப்போ புத்தர் சிலை வந்து எதற்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டன்னு சொன்னால், அதுக்கு பக்கத்தில் அங்கால தள்ளி இன்னும் ஒரு விகாரை ஒன்று இருக்குது. அந்த விகாரை வந்து நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டு வர ஒரு விகாரை. ஆனால் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கால இருக்கக்கூடிய ஒரு விகாரை என்று சொன்னால், அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேரர், இப்படி ஒரு அமைப்பாக தான் இருப்பினம் சரி எண்ணி போட்டு. இப்போ அந்த விகாரைக்கு வந்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த விகாரைக்கு வந்து போதிய அளவு வருமானம் இல்லை, சரியான வருமானம் இல்லை. அப்போ அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தேரர் வந்து ஒரு ஐடியா ஒன்று போடுறார். என்ன போடுறார் என்று சொன்னால், நாங்கள் இந்த விகாரைக்கு சொந்தமாக ஒரு கடை ஒன்று நடத்துவோம், ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு கடை ஒன்று நடத்துவோம். நலன்புரி கடை என்று இருக்கு தானே, அதே மாதிரி ஒன்று நடத்துவோம். அதில் வர வருமானத்தை வந்து விகாரைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி போட்டு, திலக் பெரேரா என்று சொல்லப்படுற ஒரு ஆளுக்கு வந்து அதில் கடை போடுறதுக்கான அனுமதியை அந்த தேரர் கொடுக்குறார். இந்த திலக் பெரேரா ஆரண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், அவரும் அரசியல் பின்புலம் உள்ள ஒரு ஆள் தான். அதாவது ஐக்கிய தேசிய கட்சி இருக்குத்தானே, அதனுடைய திருவோணமலை மாவட்ட அமைப்பாளருடைய மருமகன் தான் இந்த திலக் பெரேரா. சரியணி போட்டு அவர் வந்து ஒரு சின்ன கடை ஒன்று போடுறார். இந்த கடை போடுறதுக்கான அந்த இடம் இருக்குத்தானே, அதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 127 சதுர அடி. ஒரு சின்ன இடம் 127 சதுர அடி. சரி என்று இந்த 127 சதுர அடி பகுதிக்குள்ளே வந்து கடையை போட சொல்லி விட்டாச்சு. அப்போ அவரும் கடையை ஆரம்பித்து நடத்துகிறார். அதில் மாதம் வார வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து அந்த விகாரைக்கு கொடுக்குறார். இப்படியே போய்கொண்டிருக்குது. ஆனால் பிரச்சனை என்று சொன்னால், எதிர்பார்த்த மாதிரி அந்த கடையில் பெரிய அளவு லாபம் பெரியலை. அப்போ அந்த திலக் யோசிக்கிறார், இந்த கடையை வந்து கொஞ்சம் பெருப்பிக்கணும், பெருப்பிச்சா மட்டும்தான் நிறைய வாடிக்கையாளர்கள் விரும்பினோம், அப்போ தான் நிறைய லாபம் வரும், அப்போ தான் நான் விகாரைக்கு ஒரு பகுதியை வந்து கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் ஒரு பிளானை போடுறார். இதுக்கிடையில் அந்த கடையை போடுறதுக்கான அனுமதியை கொடுத்தது யார்? அந்த விகாரையும் அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தேரரும் தான் கொடுத்தது. ஆனால் அவருடைய அனுமதியோட மட்டும் ஒரு கடையை போடலாமா? நாட்டில் வந்து தனியாக பிக்கு சொல்லப்படாண்டாக்காக ஒரு கடையை போடலாமா? இல்லைன்னு. அதுவும் சுற்றுலா பயணிகள் வந்து போகிற ஒரு கடற்கரை பகுதியில் வந்து எத்தனையோ அமைப்புகள்கிட்ட இருந்து அனுமதிகள் எடுக்கணும். குறைந்தது 6 அமைப்புகள்கிட்ட இருந்து அனுமதி எடுக்கணுமாம். சும்மா பிக்கு சொல்லப்படாண்டாக்காக கடை நடத்த முடியான்னு சொல்லி அவைக்கு வந்து சட்ட சிக்கல் வருது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட 6 நிறுவனங்கள்ட்டையும் போயிட்டு முறைப்படி அனுமதியை வாங்கி தற்காலிகமான முறையில் அந்த அனுமதி வந்து கொடுக்கப்படுது. இந்த அனுமதியை வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம். கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம். அது என்ன திணைக்களம் என்று சொன்னால், இலங்கையினுடைய கரையோர பகுதிகள் இருக்குத்தானே, கரையோர பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திணைக்களம். அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இலங்கையினுடைய கரையோர பகுதிகள் இருக்கும். அதில் வந்து வர்த்தக நடவடிக்கைகளோ வேறு எந்த விதமான பொழுதுபோக்கு நடவடிக்கைகளோ எதுவாக இருந்தாலும் அதை கண்காணிக்கிறது இவர்களுடைய வேலை. எனவே இவர்களுக்கு சொல்லாமல் கடை போட முடியாது. எனவே இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஓகே சரி, விகாரைக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த கடையால் வந்து விகாரைக்கு கொஞ்சம் லாபங்கள் போகுது, சரி இந்த 127 சதுர அடிக்குள்ளேயே வச்சு நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒரு தற்காலிக அனுமதியை வந்து அந்த கடைக்கு கொடுத்தாச்சு, திலக் பெரேராக்கு கொடுத்தாச்சு. திலக் பெரேரா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த 127 சதுர அடியை வந்து கொஞ்ச காலம் கழித்து 130 சதுர அடியாக மாற்றுறார், கொஞ்சம் பெருப்பிக்கிறார். பிறகு அப்படியே போய் அது 140 அடியாகி 150 அடியாகி 200 அடியாகி கடை பார்த்தா நாளுக்கு நாள் பெருப்பிச்சு கொண்டே போகுது. முதல்ல வந்து 4 மேசை போட்டிருந்தவர், பிறகு அது 6 மேசையாகி 8 மேசையாகி 10 கதிரையாகி 20 கதிரையாகி என்று சொல்லி கடைசியில் வந்து பார்த்தா 400 சதுர அடியில் வந்து நிற்குதாம் அந்த கடை. அவ்வளவு பெரிய கடையாக பெருப்பிச்சு போட்டார். விட்டால் அதில் சூப்பர் மார்க்கெட்டே கட்டுவார் போல, அந்த அளவுக்கு பெருப்பிச்ச உடனே கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இருக்குத்தானே, அவர்கள் சொல்லிப்பட்டார்கள் இது வந்து சட்டவிரோதம், எனவே கடை எல்லாத்தையும் புடுங்குங்கன்னு சொல்லி இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் சொன்ன பிறகு
அந்த திலக் பெரேரா வந்து கேட்கல. ஏன் சொல்லுங்க அவன் கேட்கல, அவருக்கு பின்னால பிக்கு மாதிரி இருக்கணும். எனவே அந்த ஒரு தைரியத்தில் அந்த ஒரு துணிச்சலை வந்து நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நாங்கள் இப்படி தான் கடையை நடத்துவோம்னு சொல்லி அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுலேயே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கார் திலக் பெரேரான்னு சொல்லப்படுறவர். அதுக்கு பின்னால் அவருக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்குத்தானே. எனவே கேட்டுக்கள் இல்லாமல் அவர் பாட்டுக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது இதுக்கிடையில் திருகோணமலை நகர சபை இருக்குத்தானே, அவர்கள் வந்து போன வருஷம் 2024ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் வந்து ஒரு வழக்கொண்டு போட்டவர்கள். இந்த இதுக்கு எதிராக இது வந்து சட்டவிரோதமானது அகற்றப்படணும் சொல்லி ஒரு வழக்கொண்டு போட்டு அந்த வழக்கு ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்கும் போது இங்கால கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இருக்குத்தானே, இவர்களும் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார்களாம் அதை வந்து அகற்ற சொல்லி. இதுக்கிடையில இவர்களால் வழங்கப்பட்ட அனுமதி இருக்குத்தானே, அந்த தற்காலிக அனுமதி, அந்த அனுமதி வந்து இந்த வருஷம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி கேன்சல் பண்ணியாச்சு. அனுமதியை வந்து ரத்து செய்தாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திலக் பெரேரான்னு சொல்லப்படுறாள் வந்து யார்கிட்ட சொல்வழியும் கேட்காமல் பிக்கு இருக்கிறார் தானே, எனக்கு பிக்கு பார்த்து கொள்வாரண்டி போட்டு அந்த கடையை வந்து தொடர்ந்து நடத்திக்கார். அப்படி நடத்தி கொண்டு கேட்குள்ள இந்த மாதம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் போலீஸும் சேர்ந்து வந்திருக்கணும் இந்த கடையெல்லாத்தையும் வந்து இடிச்சு தள்ளுறதுக்கு. நினைக்கிறேன் இந்த பெக்கோ மெஷின் எல்லாம் கொண்டு வந்திருப்பினோம் போலக்கு. சொல்வழி கேட்குறீங்க இல்லை, இடிச்சு தள்ளுறோம் பாருங்கன்னு சொல்லி போட்டு அவியல் வேற. பிறகு ஓடி வந்து பிக்கு வந்து கதைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் டைம் தாங்கோ, ஒரு 7 நாள் 8 நாள் டைம் தாங்கோ, அதுக்கிடையில் நாங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம்னு சொல்லி டைம் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எப்போ நடக்குது, இந்த மாதம் 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்குது. கடைசியாக நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுப்படுது தற்காலிகமான முறையில். நவம்பர் மாதம் 14ஆம் தேதியோட கடையெல்லாம் பிடுங்கி கொண்டு போயிடணும். ஒன்றில் அந்த 400 அடியை வந்து சுருக்கி 127 அடிக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்கோ, அப்படி இல்லைன்னா கடையெல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கிடையில் வந்து நீதிமன்றத்தாலேயும் இன்னும் ஒரு வழக்கொண்டு போய்கொண்டிருக்குது. இப்போ 14ஆம் தேதி வந்துட்டுது. எப்போ அந்த 14ஆம் தேதி சொன்னால் போன வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி வந்து எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கு மேலே அனுமதி இல்லை. அப்போ 14ஆம் தேதி கடையை வந்து காலி பண்ணணும், காலி பண்ணல. அங்கால சனி ஞாயிறு தானே. அப்போ திலக் பெரேரா பார்த்தார், சனி ஞாயிறும் கடையை நடத்துவோம். ஏன்னு சொன்னால் நீதிமன்றம் இருக்காது தானே, அப்போ பொலிசும் வராது, நீதிமன்ற ஓர்டரும் இருக்காது. எப்படியோ இடிக்க வாரன்னு சொன்னால் திங்கக்கிழமை தான் பெறுவாங்க. எனவே சனி ஞாயிறும் கடையை நடத்தி எடுக்கக்கூடிய லாபங்கள் எல்லாத்தையும் எடுப்ப முடி போட்டு அவர் கடையை நடத்தி கொண்டு கேட்கல. இப்படி இருக்கும்போது அந்த திலக் பெரேரா என்ன செய்கிறார், அந்த விகாரையினுடைய தலைமை குரு அந்த பிக்குட்ட போய் சொல்லிக்கார், ஐயா இந்த மாதிரி திங்கக்கிழமை காலம் வந்து இடிக்க போகிறாங்க, பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்கு அந்த பிக்கு சொல்லியிருப்பார் போடக்கு, நீ ஒன்றுக்குமே கவலைப்படாத, இருக்கவே இருக்கிறார் புத்தரை கொண்டு வந்து வைக்கிறோம், அதுக்கு பிறகு நடக்கிறத பாருன்னு சொல்லி. அப்போ திங்கக்கிழமை விடிய போலீஸ் வரப்போது இடிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து புத்தரை வச்சாச்சு. புத்தரை வச்சு அது வந்து பாரம்பரியமான கோயில். 1951ஆம் ஆண்டில் இதில் கோயில் இருந்தது, பாரம்பரியமான ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. திருப்பி நாங்கள் இங்கே ஒரு அறநெறி பாடசாலை கொண்டு வரப்போகிறோம், இது வந்து புனித தலம் என்று சொல்லி அதுக்கு ஒரு கண் காது மூக்கெல்லாம் வச்சு கதையெல்லாம் உருவாக்கி புத்தரை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ புத்தரை கொண்டு வந்து எதுக்கு வச்சது, அந்த கடையை வந்து காப்பாற்றுறதுக்கு. திங்கக்கிழமை வந்து அந்த கடை இடிபடாமல் இருக்கிறதுக்கு எங்கெந்த புத்தரை தாண்டி அங்கால கொண்டு போவாப்போம் பெக்கோ மெஷினை என்று சொல்லி. இந்த சில படங்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்போம், நடு ரோட்டில் விழுந்து படப்பினோம், போகிறதாக இருந்தால் என்ன தாண்டிப்போ, இந்த புணத்தை தாண்டிப்போன்னு சொல்லி வசனம் எல்லாம் கதப்பினோம். அதே மாதிரி பெக்கோ மெஷினை கொண்டு வந்து இடிக்கிறதாக இருந்தால் இந்த புத்தரை தாண்டி தான் நீ இடிக்கணும். அப்படி இடிக்க வரைக்குள்ள புத்தர் மேலே ஒரு சின்ன கீறுப்பட்டா சரிதானே கதை. உடனே அந்த கதையை வந்து திரிச்சு வேறு விதமாக சொல்லி உடனே கத்தி குளறி இனவாதத்தை கிளப்பி ஐயோ புத்தரை இடிச்சு போட்டார், ஏதோ அந்த பெக்கோ மெஷின் வந்து புத்தரை இடிக்கத்தான் வந்த மாதிரி கதையை அப்படியே மாற்றி எல்லா இடம் சொல்லி பரப்பி பெரிய பூவம்பத்தை உருவாக்கலாம் தானே எடி போட்டு புத்தரை கொண்டு வச்சதுதான் இந்த சம்பவம். ஒரு நலன்புரி கடையை காப்பாற்றுறதுக்கு, அதாவது 400 சதுர அடி வரைக்கும் பெருத்திருந்த ஒரு வணிக நிலையம், ஒரு வர்த்தக நிலையம், அதை காப்பாற்றுறதுக்காகத்தான் புத்தரை கொண்டு வந்து வச்சது. இதுதான் அன்றைக்கு புத்தர சிலை வைக்கப்பட்டதுக்கான உண்மையான பின்னணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று சொன்னவர், அங்கே வந்து பழைய கோயிலும் இருக்கையில் ஒன்றும் இருக்கையில் இது வந்து வேற கதை ஒன்று இதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கு என்று சொல்லி. அந்த வேற கதை இதுதான் அந்த கதை.